தமிழ் ஸ்ரீ டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட பேசுவது உங்கள் சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கேப்டன் பிரபாகரன். கிட்டத்தட்ட 34 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் சினிமாவில் வெளிவந்து இன்று வரையிலும் இப்படி ஒரு படத்தை வேறு யாராவது கொடுக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியை ரசிகர்கள் முன்பும் தமிழகத்து மக்கள் முன்பும் வைத்திருக்கிறது திரைப்படம். விஜயகாந்த் என்ற ஒற்றை மனிதன் தன்னுடைய உடலின் அத்தனை அவயங்களையும் யூஸ் பண்ணி இந்த படத்தில் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னு உறுதியாக சொல்லலாம். அந்த சந்தன கடத்தல் வீரப்பனின் கதை இதுதான் அப்படின்னாலும் உண்மையாக சந்தன கடத்தல் வீரப்பன் இப்படி இல்லை. ஆனால் இப்படி இருப்பானோ என்ற எண்ணத்தில் இவங்க படம் எடுத்திருக்காங்க. அப்போது அந்த 91க்கு அப்புறம் தான் வீரப்பனையே அடையாளம் கண்டு அவருடைய புகைப்படமே வெளியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போயிட்டே எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் மன்சூர் அலியான் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு, வீரப்பன் கேரக்டரில். ஆனால் அவர் அளவுக்கு கொடுமையானவன் கொடூரமானவன் இல்லை. உண்மையால் வீரப்பன் கொஞ்சம் நல்ல மனிதன். ஆனால் அவனுடைய பார்வையில் அரசுகள் அனைத்தும் திருடர்கள் என்று நினைச்சாங்க. அது சத்தியமான உண்மை. இந்த கேட்டுக்கட்ட அரசியல்வாதிகள் தான் இந்த மாதிரி சந்திர வீரப்பன் மாதிரி ஆள்களை வளர்த்து விட்டாங்க. ஒரு கட்டத்தில் வளர்த்து விட்டுட்டு மறுபடியும் அவனை அழிக்கணும், அவர் காரியம் முடிஞ்சு போச்சுல, இவங்க போதுமான அளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டாங்க, அவனுக்கு தீர்த்து கட்டணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடந்தது வீரப்பனை கொலை செய்வதற்கு. அது மாதிரியான அந்த கதையில் அந்த மேல் பகுதியை மட்டும், அதாவது வீரப்பனை கண்டு அடையாளப்படுத்துவது மட்டும்தான் இந்த திரைப்படம் செஞ்சிருக்கு. கதை உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு சுருக்கமாக ஒரு சொல்கிறேன். சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் இருந்த ஐஎஃப்எஸ் அதிகாரி கொலை பண்ணிடுறாங்க, வீரப்பன் கோஷ்டி. இப்போ இந்த வீரப்பனை எப்படி அடக்கிறதுக்கு ஒரே வழி, யாராவது ஒரு பொறுப்பான அதிகாரியை அனுப்பணும், ஐஎஃப்எஸ் அதிகாரியை அப்படி சொல்லும்போது விஜயகாந்த் தானே முன் வந்து நான் என்ன சத்தியமங்கலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்றாரு. அவருக்கு மனைவி ரூபணி இருக்காங்க, பையன் இருக்கான். இருந்தாலும் அதை பற்றியில் கவலை இல்லை, எனக்கு டியூட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே வர்றாரு. அங்கே சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே இவர் வந்த உடனே அங்கே இருக்கின்ற சந்தன கடத்தல் தொழிலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடித்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறாரு. இது வீரப்பனுக்கு இவர் மேலே கோபம் வருது. அப்போ இவர் விஜயகாந்தை எப்படியோ தீர்த்து கட்டி ஆகணும்னு வீரப்பன் கூட்டாளிகள் அத்தனை பேர் பறந்து வர்றாங்க, குதிரையில் பறந்து வர்றாங்க. ஆனால் சந்தன கடத்தல் வீரப்பனை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரை உயிரோடாவது பிடிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்து விஜயகாந்த் களத்தில் குதிக்கிறார். அது செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் தான் 24 கிராஃப்டும் அவ்வளோ அழக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு அவங்களை ஒருங்கிணைத்து தன்னுடைய படைப்பாக்க திறமையினால் இந்த படத்தை ஒரு மிகச்சிறந்த கமர்ஷியல் திரைப்படமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி. இந்த படம் அப்போவே அவ்வளோ ஓட்டம் ஓடிச்சு. ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் நிறைய வந்தாங்க. அதுலேயும் இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்காகவே எல்லாரும் வந்தாங்க. அதுதான் உண்மை. ஒருவேளை வீரப்பன் அப்படிங்கிற அந்த பேரோட தாக்கம் தமிழக மக்கள் மனசில் அப்போ இருந்துச்சு. அதனால என்னதான் எடுத்திருக்காங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடி வந்தாங்க. அந்தளவுக்கு கூட்டம்லாம் ஃபஸ்ட்டு ஷோவுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காம அடுத்த ஷோவுக்கு அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. அந்தளவுக்குலாம் நடந்தது சினிமா தியேட்டர்களில். மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தார்கள் ஆர்.கே. செல்வமணி டீமும் கேப்டன் விஜயகாந்த் டீமும் சேர்ந்து. விஜயகாந்த் நடிப்பை பற்றி உங்களுக்கு சொல்ல வேணும். அமைதியாக இருப்பார். ஆனால் அடுத்த செகண்டே அவர் போர்க்கோளம் போடுவார், அடுத்த செகண்டே கோவப்படுவார், ஆத்திரப்படுவார், அது வெறியாவார். அது வந்து தமிழ் சினிமாவில் கேப்டனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு குணம். டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் அவர் வீரனை மாறுவார். அது சத்தியமாக இங்கே வேறு யாருக்குன்னு வராது. இது ஏதாவது ஒரு இடைச்சர்களாக ஏதாவது ஒரு காட்சியை கொடுத்து தான் அவரை உசுப்பேற்றி விடணும். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அது தேவையே இல்லை. தானாகவே 2 நிமிஷத்தில் அவரே வீரமாயிருவார். அதுக்கு எந்த காட்சியும் வைக்க தேவையில்லை. இந்த படத்துலையும் பின்னி படம் எடுத்திருக்கிற சண்டை காட்சிகளில் அப்படி பேக் ஷாட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து சத்தியமாக வேறு எந்த நடிகரும் இந்த மாதிரி நடித்ததே கிடையாது, வேறு எந்த நடிகரும் இதை செஞ்சதே கிடையாது. அதே மாதிரி ஒரு செவுரு மேலே ஏறி ஜம்ப் பண்ணி எதிராளி அடிக்கிறது வந்து அது ஒரு தனி பாணி. கரகணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற நிலைமை, அதையும் அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜயகாந்த். மிகப்பெரிய நடிகர், உண்மையாக மிகப்பெரிய மனுஷன். அவனுடைய மறைவு வந்து தமிழ் சினிமாவுக்கு பேர் இழப்பு. அதோடு அவர் அரசியலுக்கு போகிறேன்னு சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னது அதை விட கொடுமை. நிச்சயமாக அப்போதைய தமிழக மக்கள் ரொம்ப ஏமாந்துட்டாங்க. நிச்சயமாக அவர் அரசியலுக்கே வராமல் படங்களை பண்ணிகிட்டு இருந்தால் இப்போவும் அவர் டாப்பில் இருந்திருப்பார். அது இல்லாமல் போனது எல்லாருக்குமே வருத்தம். அந்த வருத்தத்தை இந்த படத்தில் பார்க்கும்போது, கேப்டன் படத்தை பார்க்கும்போதெல்லாம் தன்னை அறியாமையே எங்களுக்கு கண்ணு கலங்குது. எப்படி இருந்த மனிதன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி ஆகட்டும். அவர் அடுத்து வில்லனா மன்சூர் அலிகான் இந்த படத்தில் தான் அறிமுகமானார். என்ன தெனாவட்டு,
இப்படி ஒரு ஸ்டைல் வில்லனை நீங்கள் வேறு இதுக்கு முன்னாடி வேறு எந்த படத்துலையும் பார்க்கல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறனால அந்த விஜயகாந்துக்கு அப்புறம் அதிக வாக்குகள் அதிகமாக ரசித்தது மன்சூர் அலிகானை தான். அவருடைய வில்லத்தனம் அட்டகாசமான வில்லத்தனம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அடுத்தது எம்ஏஆர் கிருஷ்ணன். இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம். அந்த ஆட்டமாக தேரோட்டமாக அந்த ஒரு பாடலே இந்த படத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. அந்த பாடலுக்கும் பாடல் காட்சி, பாடலை படமாக்கிய விதம், நடனம் அனைத்துமே சூப்பர் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக எடுத்திருந்தார் ஆர்கே செல்வமணி. அப்புறம் அவங்க விஜயகாந்த் ஒய்ஃபாக நடித்த ரூபினி ஒரு பாசமுள்ள பாண்டியரை பாடல் காட்சிகள் அதுவும் ஒரு பிரம்மாண்டமான பாடல் காட்சி. ஆனால் இசைஞானி இளையராஜா அட்டகாசமான ஒரு மியூசிக்கை போட்டு கொடுத்துருந்தாரு. அதுலேயே இந்த 2 பாட்டுமே ஓகோன்னு சொன்னாங்க. அது இத்தனைக்கும் படத்தில் ஆரம்பித்த உடனே 30 நிமிஷம் கழிச்சு தான் கேப்டனே உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இதையே பயங்கர சந்தேகத்தோடு தான் கேப்டன் நடித்தார் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகளில் ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு. அவ்வளவு இருந்தும் இந்த படத்தை தொழில்நுட்பத்திலும் மிகச்சிறந்த திரைப்படம் இது. தொழில்நுட்பம் யார்? ராஜராஜன் ஒளிப்பதிவாளர். அம்மன் கோயில்களுக்கான நினைவேறு சங்கீதம், இந்த மாதிரி பல நல்ல படங்களுக்கெல்லாம் அவர் தான் ஒளிப்பதிவாளர். அதுலேயும் இந்த படத்துலேயும் தன்னுடைய ஒளிப்பதிவு மூலமாக அவ்வளோ அழகான ஒரு படைப்பை கூட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுலேயும் இந்த ஆட்டமாக தேரோட்டமாக பாடல் காட்சியின் நடுவில் தலையில் எல்லாருமே ஹெட்லைட் ஒன்று மாட்டுவாங்க, நடுராத்திரியில் போகிறவங்கலாம். அது மாதிரி தலையில் கட்டிட்டு போலீஸ்காரங்க உள்ளே வர்றாங்க. அது ஒவ்வொருத்தர் லைட்டாக ஆன் ஆகிற மாதிரி ஒன்று ஒரு ஷாட் வச்சுருப்பார் பாருங்க, பிரமாதம். தேட்டரில் இப்போ ஃபஸ்ட்டு டைம் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு கண்ணை கட்டுச்சு. எப்படிரா அது, யார்ரா அது, எப்படி எடுத்தாங்க அப்படி சொல்லி நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது அந்த அந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு அழகான ஒளிப்பதிவை கொடுத்துருந்தார் ராஜராஜன். ஒரு எடிட்டிங் பண்ணவரும் மிக சிறப்பாக எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடங்களில் கண்டினியூட்டி கட் ஆகுது, சில இடத்துல வசனம் சிங்க் ஆகலை, பல குறைபாடுகளோடு இந்த படத்தை இவ்வளோ அவசரமாக கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறோம். அது செய்யாமே இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். அது சில இடங்களில் பெரிய தப்பாக நமக்கு தோணுது, அதை செஞ்சிருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட இந்த படத்தை கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கப்புறம் இந்த படத்தை கொடுத்த இயக்குனர் ஆர்கே செல்வமணிக்கு எப்படி வேணுமோலாம் நம்ம பாராட்டலாம். இப்படித்தான் வீரப்பன் இருப்பான்னு தெரியாத காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் கொடுத்து அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பரபர திரைக்கதையில் அவ்வளோ அழகான திரைக்கதையை பரபரன்னு உண்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு கிரேட் சல்யூட். அப்புறம் வசனகர்த்தா, இந்த படத்துக்கு முதுகெலும்பு வசனம் தான். லியாகத் அலிகானை தெரிக்க வச்ச வசனங்கள், கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேசுகிற இடத்துல எல்லாம் அவ்வளோ அழகான வசனங்களை கொளுத்தியிருந்தார் லியாகத் அலிகான். அந்த வசனங்களை பேசியே விஜயகாந்த் மக்கள் மனதில் ரொம்ப இடம் பிடிச்சிருந்தார் படத்தில். இப்படி ஒரு படம் நீங்கள் எடுப்பீங்களாட, கமல் ரஜினி எடுப்பாங்களா அப்படின்லாம் கமல் ரஜினி ரசிகர்களுக்கு இடையில விஜயகாந்த் ரசிகர்கள் சண்டையெல்லாம் போட்டாங்க, பெரிய அடிதடியெல்லாம் நடந்துச்சு மதுரையில். அப்படியெல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதுங்கிறதுனால சில காட்சிகள் அதையெல்லாம் விட்டுருக்கு, சில காட்சிகள் சரியாக வரலை, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி ஓவராலாக அந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் படம் தான். ஆனால் என்டர்டெயின்மெண்ட்லேயும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுதான் இந்த பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அயோக்கியன்கள், அத்தனை பேரும் லஞ்ச பேர்வழி, அவங்க தான் குற்றத்தை உருவாக்குறாங்க, குற்றவாளிகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த படத்தில் லியாகத் அலிகான் தெளிவாக தன்னுடைய வசனத்தில் சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை சொன்னதுக்காகவே அந்த அண்ணனுக்கு நம்முடைய மனசார பாராட்டுக்கள். ஒட்டுமொத்தமாக இந்த படம் நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குறது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. அதே சமயம் தமிழகத்தின் அரசியல் அப்போ 34 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நிலைமை தான் இப்போவும் அப்படி தான் இருக்குது, அது மாற்றமே இல்லை. அரசியல் வியாதிகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனாலும் முதல் திரியை பொருத்தி வச்சது விஜயகாந்த் தான் இந்த படத்தின் மூலமாக. அதுக்காகவே அவருக்கு நமது பாராட்டுகள். அவருடைய ஆத்மா சாந்தி ஆகட்டும். இந்த படம் நிச்சயமாக நீங்கள் எத்தனையோ படங்களை பார்த்து சலிச்சு போயிருப்பீங்க. இந்த பழைய படத்தை மறுபடியும் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்களேன், உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு இது தலைவலி வராது. அந்த இவ்வளோ சண்டை காட்சிகள் இருந்தும் ஒரு படத்தில் ஒரு தலைவலியே வரலைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இது. அதுதான் அந்த படைப்பாளியின் படைப்புத்தன்மை. ஆர்கே செல்வமணி என்ற இயக்குனரின் மிகச்சிறந்த படைப்பு இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். படம் அவசியம் நீங்கள் பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.